Hello guys, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா BTC வந்து ஒன் டேல பாத்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் சோ ஓகேவா ரிஜெக்ஷன் சோ இதுல வந்து ஒன் டேல வந்து ஒரு லாங் டைம்ல ஒரு பிக் பிக்சர்ல வந்து நமக்கு ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு பட் இங்க வந்து இப்போ currently 4 hour ஓகேவா சோ 4 hourல ஒரு bearish structure வந்து BTC நமக்கு கொடுக்குது சரிங்களா சோ இத பத்தி நம்ம பார்க்க போறோம் வீடியோக்கு புதுசா இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பாருங்க நம்ம போற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் Telegram லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுலயும் ஜாயின் பண்ணிக்கங்க நிறைய அப்டேட் வந்து Telegramல நம்ம போட்டுட்டு இருக்கோம் சரி வாங்க நம்ம டாபிக் போலாம் நான் வந்து இப்ப எத்ரீம்லாம் பார்க்க வரல ஏனா எத்ரீம் வந்து ரெண்டு தடவை டெக்னிக்கல் ஃபெயில்ட் ஆயிச்சு சரிங்களா எத்ரீம் வந்து ரெண்டு தடவை டெக்னிக்கல் ஃபெயில்ட் ஆச்சு ஏனா இதுவரையும் வந்து எத்ரீம் நல்லா டெக்னிக்கல் கரெக்ட்டா வர்க் ஆயிட்டு இருந்தது பட் இந்த தடவை லாஸ்ட் 2 டைம்ஸ் வந்து எத்ரீம் ஃபெயில் ஆயிச்சு பட் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு BTC வந்து கரெக்ட்டா வர்க் ஆயிட்டு இருக்கு அதனால நம்ம BTC பார்க்கலாம் BTC ஃபாலோ பண்ணனும்னு வெச்சுங்க எத்ரீம் சரிங்களா சோ அதனால இப்போ BTC பார்க்கலாம் BTC பாத்தீங்கன்னா இப்போ 4 ஹவர்ல இருக்கு ஓகேங்களா சோ இந்த 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து ஷார்ட் டைமா bearish ஸ்ட்ரக்சர் ஓகேவா ஏன் சொல்றேன்னா இங்க பாருங்க பிக் பிக்சர்ல ஃபர்ஸ்ட் காமிச்சறேன் ரிஜெக்ஷன் சோ இந்த தடவை ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்கா சோ இது வந்து என்னன்னா ஒரு அது இல்லாம இங்க சப்போர்ட் கீழ லிக்விடேஷன் எடுத்துட்டானா ஓகேவா சோ இது வந்து ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லலாம் பட் இங்க பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா இப்போ வந்து நமக்கு ஒரு வேற ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது எப்படின்னா இங்க பாருங்க ரிஜெக்ஷன் பாத்தீங்களா சோ 4 தடவை ரிஜெக்ஷன் ஆயிருக்குல சோ இந்த மாதிரி நடந்தால் இது ஒரு நமக்கு bearish structure short term bearish structure இது சரிங்களா சோ இது வந்து இதனுடைய டார்கெட் எந்த அளவுக்கு இருக்கும்னா இது எப்படி மூவ் ஆகும் அப்படிን நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படினா இப்போ ஒன் டேல வந்து நமக்கு புல்லிஷா இருக்கு சரிங்களா சோ அதனால bearish வந்து எப்படி வர்க் ஆகும் அப்படிን நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படினா இந்த இடத்துல வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உடைக்கும் சரிங்களா சோ உடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படி உடைச்சதுனா பிரைஸ் வந்து ஒரு நிமிஷம் அப்படி உடைச்சதுனா பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த இருக்கு பாத்தீங்களா 82 வந்து இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும் BTC மேக்ஸिमम இது அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு சரிங்களா சோ இந்த இடத்துல வந்து ஒரு லிக்விடேஷன் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து பிரைஸ் வந்து அப்படியே வந்து ஃபர்தரா பெரிய மூவ்மென்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இல்ல அப்படினா மேக்ஸिमम வந்து அகைன் இந்த இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த இடம் ஃபைனலா ஒரு லிக்விடேஷன் இருந்துச்சுல இது வந்து நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அடிக்கடி வந்து ஓகேங்களா சோ இந்த லெவலுக்கு எந்த லெவல்னா லாஸ்ட் ஹவர் லிக்விடேஷன் இருந்து 78 லெவல் சோ இந்த லெவலுக்கு மறுபடியும் போயிட்டு ஃபைனலா இங்க ஒரு லிக்விடேஷன் இருந்து செல்லுன்னு வந்து மேல தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சோ இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பட் 76 75 எல்லாம் போச்சுனா அது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது ஓகேவா bearish ட்ரெண்ட் அது லாங் டைம்ல bearish ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடும் அதனால இங்க வந்து நமக்கு ஒன் டேல வந்து ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் இருக்குறதுனால ஓகேவா நல்லா பாருங்க ஒன் டேல புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் இருக்குறதுனால இது வந்து 78 போறதுக்கும் என்ன பொறுத்தவரையும் கொஞ்சம் லோ சான்ஸ் தான் ஓகேவா 78 போறதுக்கும் லோ சான்ஸ் தான் மேக்ஸिमम வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த அளவுனா இந்த அளவு 82 லெவலுக்கு வந்து போயிட்டு லிக்விடேஷன் எடுத்துட்டு அப்படியே வந்து ஃபர்தரா மேல வந்து ஹியூஜ் பம்ப் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஏனா இந்த இடத்துல நமக்கு bearish ஸ்ட்ரக்சர் நமக்கு போடுது சரிங்களா அதனால தான் சொல்றேன் இது இப்படி வந்துட்டு இப்படி லிக்விடேஷன் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து ফুল ஃபோர்ஸ்ல பம்ப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஏனா இங்க வந்து bearish லிக்விடேஷன் வந்து நிறைய டைம் எடுத்துட்டு இருக்கான் இங்க பாருங்க
1 2 3 4 5 இப்போ ட்ரெண்ட் லைனில் உள்ள லிக்விடேஷன் எடுக்க இப்போ ரெடி ஆகிட்டான். ஓகேவா? ஸோ அதுக்கும் பேரிஷ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டான். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் இருக்கிற லிக்விடேஷன் மட்டும்தான் இப்போ எடுக்கிறதுக்கு வருவா. ஸோ இப்படி வந்தால் இந்த அளவு 82 வரையும் வந்துட்டு லிக்விடேஷன் எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மேலே பம்ப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா அடுத்த ஒரு டார்கெட் பாயிண்ட் என்னன்னா, அடுத்த டார்கெட் பாயிண்ட் வந்து 78 உள்ள லிக்விடேஷன். ஸோ அதுதான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் டைமாக உள்ள பேரிஷ் ஸ்ட்ரக்சருக்கு ஒர்க் ஆகுது. ஒன்று 82க்கு வரணும், இல்லைனா 78. 82 தான் மேக்ஸிமம் பாசிபிள், 78லாம் லோ சான்ஸ் தான். சரிங்களா? ஸோ அப்படி வந்தால் இந்த இடத்துல வந்து லிக்விடேஷன் எடுத்துகிட்டு நமக்கு நல்லா வந்து ஒரு பிக் மூமெண்ட் வந்து ரிவர்சல் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. ஸோ இதுதான் என்னுடைய இன்னையோட வீடியோவில் சொல்ல வந்தது. சரிங்களா? ஏன்னா நமக்கு 4 ஹவரில் வந்து இது ஒரு பேரிஷ் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்ல வந்தேன். இது ஷார்ட் டைம் தான், பட் இது வந்து ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது ஒன் டேல. அதனால் இது ஷார்ட் டைமாக வந்து ஒரு பேரிஷ் மூமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் ரிவர்ஸ் எடுக்க அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஃபைனல் ஷேக் அவுட்டாக இருக்குன்னு நம்புகிறேன். பட் இங்கே ஒரு பிக் வார்னிங் என்னென்னா, பிடிசி 75 76லாம் போச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்கே பாருங்க, ஏன்னா இதுதான் காரணம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு ட்ரெண்ட் இருக்கா, இது வந்து அப் ட்ரெண்டுங்க. நல்லா பாருங்க, இது வந்து அப் ட்ரெண்ட் சேனல். அப் ட்ரெண்டை உடைக்கும் பொழுது அது கொஞ்சம் டேஞ்சர் தான். ஓகேவா? ஸோ இது வந்து அப் ட்ரெண்டு, அதனால 70 இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்டே வந்து மேக்ஸிமம் 78 80 தான் இருக்குது. இந்த ட்ரெண்டை உடச்சி ஒன் டேல க்ளோஸ் வைக்கலன்னா பிரச்சனை இல்லைங்க. இது வந்து இங்கே லிக்விடேஷன் எடுத்துகிட்டு மேலே ஒன் டேல போய் மேலே க்ளோஸ் வச்சா பிரச்சனை இல்லை. இது வந்து வீக்லியில் வச்சுருக்கேன். ஒன் டேல மேலே போய் க்ளோஸ் வச்சா பிரச்சனை இல்லை. பட் க்ளோஸ் இங்கே கீழே விற்கும் பொழுது அது கொஞ்சம் டேஞ்சருங்க. சரிங்களா? ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தது. அதனால் நம்ம எதிர்பார்க்குறது ஷார்ட் டைமாக, ஓகேவா, ஷார்ட் டைமாக ஒரு பேரிஷ் ஸ்ட்ரக்சர் நமக்கு கொடுக்குது. அது இந்த அளவுக்கு 82 அதிக சான்ஸு, 78 வந்து லோ சான்ஸு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். இது லிக்விடேஷன் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன், இன்றைக்கோட ப்ரெடிக்ஷன். ஏன்னா ஷார்ட் டைமாக ஒரு பேரிஷ் கொடுத்துருந்து, அதனால உங்களுக்கு நான் அந்த வீடியோ போட்டேன். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். இது வந்து என்னுடைய ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக்கல் அனலைஸ், இந்த நாலேஜெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஓன் நாலேஜ் வச்சுருப்பீங்க. அதையே வச்சு கம்பேர் பண்ணி உங்களுடைய ஓன் நாலேஜ் வச்சு ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபைனான்சியல் அட்வைசர். சரிங்களா? ஓகே கேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.